வந்து சத்யபிரியா. இவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்த்த வீட்டில் இருக்காங்க. அப்போ ஒரு எதிர்த்த வீடுனா ஒரு சின்ன ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். பழக்க வழக்கம் மீன்ஸ் தப்பாலாம் இல்லை. இந்த பழக்கம் வந்து என்ன ஆகுதுன்னு நாளுக்கு நாள் சதீஷ் வந்து காதல் தொல்லையாக மாறுது. இந்த பொண்ணை வந்து லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். லவ் டார்ச்சர் பண்ணி ஏற்கனவே 2 முன்னாடி வார்னிங்லாம் பண்ணுறாங்க. இது பல போயிட்டே இருக்குது. கடைசியாக பார்த்தா ட்ரெயின் வருது. டான்னு பார்த்துட்டு தான் அந்த இடத்த விட்டு அவன் போயிருக்கான். இந்த பொண்ணுடைய தந்தை இருக்காங்க பாரு, மாணிக்கம், அதே நாளிலே தற்கொலை பண்ணிட்டார். அவர் மகள் இறந்த சோகத்திலே. அவங்க அம்மா வந்து ஒரு சில நாட்களில் உடல் நோய் வாய்ப்பட்டு அப்படி இறந்துடுறாங்க. இப்போ கிண்டி வன்கொடுமையும் காரணம் இந்த தண்டனைக்கு. அதுவும் ஜட்ஜுக்கு ட்ரிகராக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் என்பவருக்கு வந்து தூக்கு தண்டனை உறுதியாயிருக்கு. ஸோ அந்த கேஸை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? சதீஷ்குமார் வந்து ஆலந்தூர் பகுதியில் போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருந்தவங்க. அப்பா தயாளன் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி. குவார்ட்டர்ஸில் இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறான், 2022ஆம் ஆண்டு வந்து ஒரு பறையமலை ரயில்வே ஸ்டேஷனில் உலகையே உழுக்கின ஒரு மர்டர் நிறைவேற்றினான். என்ன செய்கிறான், அவங்க எதிர்த்து வீட்டுக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா மாணிக்கம், ராமலட்சுமி, இவங்களுடைய மகள் பேர் வந்து சத்யபிரியா. இவங்க வந்து 22 வயசு 20 வயசு இருக்கக்குள்ள. இவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்த்த வீட்டில் இருக்காங்க. அவங்க அம்மா போலீஸ் குவார்ட்டர்ஸு, இவங்களும் போலீஸு, பிபிஏ படிச்சுட்டு இருக்காங்க தனியார் கல்லூரியில். அப்போ ஒரு எதிர்த்த வீடுனா ஒரு சின்ன ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். பழக்க வழக்கம் மீன்ஸ் தப்பாலாம் இல்லை, தெரிஞ்சவங்க ஹாய் பாய்ங்கிற பழக்க வழக்கம் இருக்கும். எதிர்த்த வீடு தானே, குவார்ட்டர்ஸில் அப்படி தான் இருக்க முடியும். அப்போ இப்போ இந்த பழக்கம் வந்து என்ன ஆகுதுன்னு நாளுக்கு நாள் சதீஷ் வந்து காதல் தொல்லையாக மாறுது. இந்த பொண்ணை வந்து லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். லவ் டார்ச்சர் பண்ணி ஏற்கனவே 2 முன்னாடி வார்னிங்லாம் பண்ணுறாங்க. இது பல போயிட்டே இருக்குது. கடைசியாக பார்த்தா 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு பேச்சுவார்த்தை ஓடுது. அந்த பொண்ணு முடியே போடா அப்படின்னு சொல்லி அதுவும் பேசுது, இதுவும் பேசுது. இது எல்லாரும் முன்னிலையிலையும் இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். இது எனக்கு வருத்தம் என்னென்னா, யாரோ ஒருத்தங்க வந்து என்னடா பொண்ணை ஒம்பளத்திட்டு இருக்கனாலே அன்னைக்கு அந்த மரணம் நடந்திருக்காதுன்றது. ஆனால் யாருமே எதுவும் இல்லை. ட்ரெயின் வருது, ட்ரெயினுக்கு முன்னாடி தள்ளி விட்டு அந்த பொண்ணு இறந்துட்டான்னு பார்த்துட்டு தான் அந்த இடத்த விட்டு அவன் போயிருக்கான். எல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்கான் அந்த இடத்துல. ஆக்சுவலாக அது சிபிசிஐடி அதை தெளிவாக அந்த விஷயத்தை பதிவு பண்ணாங்க. சிபிசிஐடியில் வந்து ரம்யா அவங்க தான் டிஎஸ்பியை அந்த கேஸை கேட்ச் பண்ணி நடத்துனவங்க. ஏன்னா ஒரு சில நாட்கள்லேயே ரயில்வே போலீஸ்கிட்ட சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க அந்த வழக்கை. ஓகே. வழக்கு நடத்தி 24 மணி நேரத்தில் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுடைய தந்தை இருக்காங்க பாரு, மாணிக்கம், அதே நாளிலே தற்கொலை பண்ணிட்டார். அவர் மகள் இறந்த சோகத்திலே. அவங்க அம்மா வந்து ஒரு சில நாட்களில் உடல் நோய் வாய்ப்பட்டு அப்படி இறந்துடுறாங்க. குடும்பமே ஜம்பிச்சு போயிட்டு காலையில் பள்ளியோட காலேஜுக்கு போன பொண்ணு வந்து கொத்துக்கறி மாரி பீஸான எப்படி இருக்கும். அது நமக்கு நல்ல பரிச்சயமான ஒருத்தனால நிகழக்குள்ளே அதை ஜீரணிக்க முடியாத ஒரு சூழலில் இருந்திருக்கு. ரயில்வே போலீஸ் தான் ஆரம்பத்தில் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ரயில்வே போலீஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிடுறாங்க. சிபிசிஐடிக்கு மாற்றினோன்னே இந்த வழக்கு வந்து 2 வருஷம், அதாவது போலீஸுக்கு பயங்கர பாராட்டுகள். 90 டேஸுக்குள்ளேயே சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க. 90 டேஸ் சார்ஜ் ஷீட்டு போட்டோன்னா பெயில் கிடச்சிருக்கும், மேண்டேட்ரி பெயில் கிடச்சிருக்கும். ஆமாம். அள்ளிக்குளம் இருக்குது தெரியுங்களா, மகிழா கோர்ட் இருக்குது. ஆமாம் சார். பழைய மூர் மார்க்கெட்டில். அங்கே தான் நேற்று 30ஆம் தேதி தண்டனை கொடுக்குறாங்க. ஸ்ரீதேவி அப்படின்னு நீதிபதி. மரண தண்டனை, 25,000 ரூபா ஃபைனு. அதுக்கடுத்து தமிழக அரசின் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் சட்டத்தின் கீழ் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10 ஆண்டு ஃபைனும் வழங்குறாங்க. மேல்முறையீட்டுக்கான கால அவகாசம் முடிந்த பிறகு இந்த 25,000 தொகையை வந்து அந்த 2 தங்கச்சி இருக்கணும், 2 தங்கச்சிக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மேலும் தமிழக அரசு ஒரு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அந்த 2 சகோதரிகளுக்கும், மிச்சம் இருக்கிறது அவங்க தான் 2 பேருக்கு வழங்கணும் அப்படின்றத வந்து அரசு அந்த உத்தரவில் இருக்குது. இதுபோக அவங்க கைது செய்யப்பட்டப்போ அவங்க மேலே குண்டாசெல்லாம் போட்டாங்க. அந்த போலீஸ் வந்து ரொம்ப சிவியராக மெனக்கட்டு அந்த சிபிசிஐடி அவங்க ரம்யா டிஎஸ்பி மெனக்கட்டுருக்காங்க. ஏன்னா குண்டாசு போடலன்னா வெளியே வந்திருப்பான். குண்டாசை போட்டு உள்ளே வச்சு சார்ஜ் ஷீட்டை போட்டு 2 வருஷம் தானே நடந்திருக்கு வழக்கை. அடுத்து 90 நாட்களுக்குள்ளே வந்து சார்ஜ் ஷீட்டை போட்டு அந்த தோழி உள்பட மொத்தம் 70 சாட்சிகள் ஃபோனில் ஏற்றிருக்காங்க. சும்மா தப்பிக்கவே கூடாதுன்னு 70 சாட்சிகள் ப்ளஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கொடுத்து வழக்கு நேற்று தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. ஓகே சார். தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, நிறைவேற்றப்படவில்லை. அது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாம். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சார். இப்போ வந்து மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் வந்து வக்கீல் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எதிர்ப்பும் மக்களிடையே வந்து எழுந்திருக்கு. ஸோ வந்து இதுக்கு மேல்முறையீடு செஞ்சு இந்த தூக்கு தண்டனை ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, அப்பீல் பண்ணுறதுங்கிறது உரிமை. இப்போ ஒரு நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டோட அதுதான் ஜட்ஜ்மெண்ட்டுனே கிடையாது. எத்தனையோ வழக்கு தூக்கு தண்டனை கொடுத்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு போய் விடுதலை ஆகலையா? ஓகே. அதெல்லாம் ஆகிடும்.
ஹைகோர்ட் இருக்குது. ஹைகோர்ட் இதே கன்ஃபார்ம் பண்ணதுன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இதே கன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கு, ரொம்ப அரிதான வழக்குக்கு வந்து ஹேங்கிங் கொடுங்க, ஓகே சார். எல்லா வழக்குக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு நிறையா முறை அறிவுறுத்தியிருக்கு. ஓகே. இப்போ இது வந்து அரிதான வழக்கு தான். ஒரு பப்ளிக் பிளேஸில், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ப்ரூட்டலாக ஒரு பொண்ணை வந்து காதலிக்கலைங்கிறதுக்காக தள்ளி விடுறது வந்து தப்பு. கண்டிப்பாக. ஒரு லவ் பண்ணி உன்னை ஏமாத்திருக்க, சீட் பண்ணியிருக்கேன்னா கூட ஒரு லாஜிக். எதுவும் இல்லை, உன்னை லவ் பண்ணலை, ஒரு ஒன் சைடு லவ்வுக்காக நான் வந்து தள்ளி விட்டு கொலை செய்வேங்கிறது வந்து நீதிமன்றம் ஏற்றுக்காது. அப்பீல் பண்ணுறது அது அவங்களோட உரிமை. நான் சட்டம் படித்தேன்னா அதை நம்ம மறுக்க முடியாது, அது அவங்களோட உரிமை. ஆனால் அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறது சொல்ல முடியாது சார். ஏன்னா இப்போ சமீப காலமாக வந்து பெண்களுக்கு எதிராக வந்து நிறைய அநீதிகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து மக்களிடையே வந்து ஒரு வரவேற்பை தான் ஏற்படுது. இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்தால் தான் பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் எல்லாமே வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை, இந்த இப்போ கிண்டி வன்கொடுமையும் காரணம் இந்த தண்டனைக்கு. அதுதான், அதுவும் ஜட்ஜுக்கு ட்ரிகராக இருக்கும். இல்லை, இப்போ இந்த கிண்டி விஷயமும் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு காரணம். ஓகே. ட்ரிகராக இருக்கும். என்னடா இதே வேலையாக தெரிறாங்க, பெண்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறதே வேலையாக இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருக்கும். ஓகே. ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அப்பக்கப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே. சரி, ஆசினியை கொலை செஞ்சான்ல தஸ்வந்த், அவனுக்கே தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம். சஞ்சய் சாட்டர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு லிஃப்ட்டில் வச்சு ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டான் மகாராஷ்டிராவில். அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இப்போ பாம்பே அட்டாக்கில் உள்ள அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக்கில் உள்ளவங்களும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதாவது தண்டனை கொடுக்காம இல்லை, சும்மா உட்காந்து சினிமாவில் பேசுகிற மாதிரி தண்டனைகள் இல்லை அப்படிம்பானு. தண்டனைகள்லாம் கடுமையாக தான் கொடுக்கப்படுகிறது. 2 வருஷத்தில் தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? 2 years. இப்போ வந்து இன்னொரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இது அரிதிலும் அரிதான வழக்கு. இதை வந்து நீங்கள் எப்படி தூக்கு தண்டனையாக வந்து கன்சிடர் பண்ணுவீங்க? ஏன்னா இதை விட மோசமான வழக்குகள் செஞ்சாலும் நிறைய பேர் வந்து ஜெயிலில் இருக்காங்க. இதுக்கு மட்டும் தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இது ரொம்ப ரேர் கேஸு. செஞ்ச அஃபென்ஸ் வந்து ப்ரூட்டல் அஃபென்ஸு. பட்ட பகலில் டே லைட்டில் நீங்கள் செய்கிறீங்க. ஒரு கத்தி எடுத்து நீங்கள் வெட்டலை போல் ரயிலில் தள்ளி விட்றீங்க. அப்புறம் ரயிலில் தள்ளி விடல உங்கள்கிட்ட ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. இது ஆக்சிடெண்ட்டாக திசை திருப்பலாங்கிற ஒரு இன்டென்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் மென்சரியான்னு சொல்லுவாங்க. மென்சரியா குற்றம் மனம். மென்சரியா இல்லாமல் குற்றம் செஞ்சால் தண்டத்தில் விடுதலையாக இல்லாம். உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அதில் ஒரு பிரேமா பேசி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அந்த மோட்டிவேஷன் இதில் கிளியராக ப்ரூவ் ஆகிருக்குல்ல. அப்போ உங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. திரும்பி ஆசினி 4 வயசு குழந்தைய வந்து கற்பழித்தல்கிற வார்த்தையே நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை. மொட்டு பிஞ்சு என்ன இருக்கும் பச்சை பிள்ளைகிட்ட, பச்சை குழந்தைகிட்ட, அதை ஒரு சைக்கோ எம்மி முடிச்சிருக்கான் இத்தனைக்கும். அவன் வந்து இது பண்ணிவிட்டு கொண்டாந்து ஒரு கட்டப்பையில் வச்சு குழந்தைய தூக்கிட்டு போகிறான். தம்பி, அவனோட கை உயரத்துக்கு இருக்குமா 4 வயசு குழந்தை, கட்டப்பையில் தூக்கிட்டு வந்து இங்கே மதுரை வாயில் பைபாஸில் வச்சு கொளுத்துறான் பெட்ரோலை ஊற்றி. அப்போ அவனை என்ன செய்ய சொல்கிறீங்க? தூக்கு தண்டனை கொடுக்காம கொடுத்தா அவனும் கண்டிப்பாக அவனை என்ன வச்சுட்டு கொஞ்சம் முடியுமா? இவனை பெயிலில் வந்து அவங்க அம்மாவை கொள்கிறான். ஆமாம், இப்படிப்பட்ட மிருகத்தனமாக நடந்துக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கரெக்டாக வேறு வழியே இல்லை தம்பி. குடியாரை வந்து வேந்து ஒருத்து தான் அவனை, வேறு வழியே இல்லை. வேறு என்ன தான் இப்போ இவன் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், இவன் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? கண்டிப்பாக புரியுது. நியாயமே இல்லை. ஒரு பொண்ணு பாவம், அது வந்து நீ ரயிலில் தள்ளி விட்றன்னா எப்படி? தானாக ரயிலில் ஆக்சிடென்ட் ஆனாலே நம்மளால் ஜீரணிக்க முடியாது. ஓகே. அவனை வந்து ரயிலில் தள்ளி விட்ற. உங்கள் வீட்லேயும் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. லவ்னா எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் லவ் வந்துடாது. புரியுது. பேசி அதை புரிய வச்சு அதை காதலிக்கணும். ஒருத்தவங்க விருப்பமே இல்லைன்ன பிறகு அவங்களோட நீ ஜேர்னியே பண்ண முடியாது. அது ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்களாக இருக்கீங்க, நானாக இருக்கேன், என்னோட ஜேர்னி பண்ண பிடிக்கலன்னா எப்படி அதுக்கு பிறகு நான் வற்புறுத்தி எல்லாத்தையும் உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நான் உங்களை எவ்வளோ நாள் வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் போட முடியும்? அதனால் ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவாக. ஏன்னா 70 சாட்சி ஏற்றிருக்காங்க. ஆமாம். இப்போ 70 சாட்சி என்ன பொய் சாட்சியாக சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தவங்க போனவங்க எல்லோரும் சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பாக புரியுது. ஆனால் இது எல்லா வழக்குகளையும் இப்படி நடைபெறுதாங்கிறது அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ சுவாதியை வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி கொண்டாங்க. ஆமாம், அது ஒரு பெரிய. ஆனால் அந்த ராம்குமார் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி கதையை முடித்தாங்க. அதை ஏற்றுக்க முடியல தானே? அது இன்னும் மர்மமாக தான் சார். இன்னும் மர்மமாக தான் இருக்குது. எவ்வளோ ஜெயிலில் எப்படி கரண்ட் வந்துச்சு, எப்படி கொடுத்தா, அது மர்மமாக இருக்குது. எல்லா வழக்குகளையும் நம்ம இதை பார்க்கணும். கண்டிப்பாக சார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம்லாம் இன்னும் என்னாச்சு? ட்ரையலுக்கே ஏறலை. இப்போ காசிக்கு தண்டனை கொடுத்தாங்க தெரியுங்கள? ஆமாம் சார். கன்னியாகுமரி காசி. ஆமாம், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. பெண்களுக்கு எதிரான இப்போ ஆர்ஜிகர் இது டெல்லி நிர்பயா வழக்கில் தூக்கு தண்டனை கொடுக்கலையா? ஆமாம், அதுவும் சட்டங்கள் கடுமையாக இருக்குங்கிறத நம்ம இப்போ தொடர்ந்து ஊடகவியாளர்கள் நீங்கள் சொல்லணும். பயத்தை கொடுக்கணும், சட்டத்தை பயமுறுத்தணும். ஆர்ஜிகர் மருத்துவமனையில் அதே தான், எல்லாம் பனிஷ்மெண்ட்டு தான் போகிறானுங்க, தப்பிக்க முடியாது.
இந்த கிண்டி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து இது கத்தியா யூனிவர்சிட்டிக்குள்ளே பூந்து ரேப் பண்ணானே, ஆமாம் சார். நான் அவனுக்கெல்லாம் 10 வருஷம், மினிமம் 10 வருஷம். இப்போ ரிவைஸ்டு ஆக்டில் 14 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவன்லாம் 1 வருஷம் 2 வருஷம் தான் தண்டனை கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது வச்சுக்கிட்டு. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ மக்களிடையே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த சதீஷ் என்பவருக்கு வந்து சப்போர்ட்டாக ஆஜரான வக்கீலை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவர் தரப்பில் வந்து அவர் வாதாடிட்டு இருந்தாலும் வந்து நீ ஒரு அயோக்கியனுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு தெரியலையா வந்து அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து அந்த வழக்கறிஞர் மேலே வந்து வைக்கப்படுது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு டாக்டரு, நான் கவர்மெண்ட் டாக்டரு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. நீ 10 கொலை பண்ணணுன்னா கூட இருக்கலாம், உனக்கு வைத்தியம் பண்ணுறது தான் நான் டாக்டராக இருக்கேன். கொலைகாரன் நான் வைத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதுமாரி தான் ஒரு லாயருக்கு வந்து முழு ஃப்ரீடம் இருக்குது. அது அரசியலமைப்பு சட்டமே வகுத்து கொடுத்துருக்கு. ஒருவன் வருபவன் குற்றவாளியா நிர்பராதியா என்று தீர்மானிக்கிற இடத்துல நாங்கள் இல்லை. அது நீதிபதி கையில் அது நீதிபதி கையில் இருக்குது. நாங்கள் அவன் விடுதலை பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ நாங்கள் பேசுவோம். தண்டனை வாங்கி கொடுக்குறது என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அது அரசு தரப்பு பேசுவோம். அவ்வளவுதானே. அது பேர் என்ன சொல்லுவார், வக்கீலோட வாதம் வந்து வெளிச்சம், இருட்டை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் வக்கீலோட வாதம். ஏன் எவ்வளோ அப்பாவிகளை கேஸ் நடத்தி நம்ம விடுதலை பண்ணுறது இல்லையா? ஏன் ஜெயிலில் இருக்கும்னே தெரியாமல் அவ்வளோ பேர் இருக்கான் தம்பி. எதுக்கு வந்தானே தெரியல. எல்லாம் புட்டாப் கேஸில் வந்தவன் எதுக்கு வந்தானே அவனுக்கு தெரியல. இருக்கிறானே ஜெயிலில், அவனுக்காக நம்ம குரல் கொடுத்து ஆகணும். அதாவது இந்த தூக்கு தண்டனைங்கிறது வந்து இப்போ ஓவரால் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, ஒரு மனிதனாக சமுதாய மனிதனாக சொல்கிறேன். ஆனால் இது சொல்யூஷன் கிடையாது. இது புரியுது. அவன் தான் காட்டு மிராண்டி கொலை செய்கிறான். நம்ம ஒரு அரசாங்க செக்டாரே சேர்ந்து செய்கிறது சரியா? இதுவும் கொலை தானே? அப்படின்னு கொலை தானே. அவனுக்கு தண்டனை தான் வழங்கணும். தூக்குதலில் ஒரு செகண்டில் உயிர் போயிடும் தம்பி, அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்தில் உயிர் போயிடும். ஆனால் லைஃப் டைம் நீ ஜெயிலில் இருக்கிறது தான் பனிஷ்மெண்ட்டு. அதை விட வேறு நெத்த நீ செஞ்ச தப்புன்னு உணரணும். அதுக்கான வழிகள் தான். நான் மரண தண்டனைக்கு எதிரானவன் தான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா உலக நாடுகள் 54 நாடு மரண தண்டனை எடுத்துகிட்டு தம்பி, மரண தண்டனை கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 15 நாடு 16 நாடு தான் அந்த லாபியில் இருக்குது. மரண தண்டனை எடுக்கலாமா? நம்ம நாட்டிலையும் அந்த லாபி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பல நாடுகளில் எடுத்துட்டாங்க மரண தண்டனையை. மரண தண்டனை சரியான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு 30 வருஷம் கழித்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒருத்தன் விடுதலை ஆகிறான், டாக்டர் பிரகாஷ், நீ தப்பு செய்யலைன்னு விடுதலை பண்ணுறாங்க. அப்போ 30 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். அதுக்கு என்ன பதில்? அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு. 27 வருஷம் கழித்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்படுறாங்க. அப்போ 27 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கானே. அன்றைக்கே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஜஸ்ட் மிஸ், தூக்கு தண்டனை போட வேண்டியது, நிறைவேற்றுற நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்லேருந்து உத்தரவு வந்துச்சு. ஸோ அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ அன்றைக்கி போட்டிருந்தா, அப்போ ஒரு நீதிங்கிறது வச்சிருக்க பேப்பர்ஸை பொறுத்தது தான். நீங்கள் ஒரு லாட் ஆஃப் கிவ் த எவிடன்ஸ், நான் லாட் ஆஃப் கிவ் த டிஸ்கஸ். அது ஒரு டிஸ்கஷன் கோர்ட்ஸுங்கிறது. நீங்கள் என்ன எவிடன்ஸ், நீங்கள் என்ன எவிடன்ஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன இதை வச்சு தான் ஒரு க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா தீர்ப்பு வழங்குவோரும் மனிதர்கள் தானே, ஒன்றும் தெய்வீக பிறவிகள் கிடையாதுல்ல. அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த சதீஷ் செஞ்சது அயோக்கியத்தனம். ட்ரோல் பண்ணும் நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சதீஷ் செஞ்சது அயோக்கியத்தனம். ஆனால் அதுக்கு மரண தண்டனை தீர்வா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சொசைட்டி டீச் பண்ணணும். பெண்ணுனா என்ன, அன்புனா என்ன, லவ்வுனா என்ன, காமம்னா என்ன, அப்படிங்கிற செக்ஸ் எஜுகேஷன் என்கரேஜ் பண்ணணும். அதுதான் சரியான தீர்வு. லவ் ஃபெயிலியர் ரேட்டை தாண்டி வைக்கணும், சரக்கச்சு சாகணும்னு யார் சொன்னது? இந்த விதியை உங்களை சுற்றி கற்றுக் கொடுத்த சினிமாக்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. லவ் இதாகிட்டா ஆசிட்டு ஊற்றணும்னு உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? சினிமாக்களில் வர டீச் பண்ணுது. அதை நீங்கள் தப்புன்னு ஒருத்தருமே பேச மாட்டீங்களே. ஒரு காட்டு மிராண்டி தானாகவே காட்டு மிராண்டியா உருவாயிட்டான் அந்த உலகத்தில். அவனை டீச் பண்ணது யார்? இந்த சொசைட்டி டீச் பண்ணியிருக்குல்ல. அவனோட குற்றத்தில் எனக்கும் பங்கு இருக்குது, உங்களுக்கும் பங்கு இருக்குது, உங்களுக்கும் பங்கு இருக்குது. இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஒரு க்ரைமுக்கு அவன் மட்டும் காரணம் இல்லை, எல்லாருமே காரணம். இங்கே இந்த செக்டார் காரணம், இந்த ஏற்றத்தாழ்வு காரணம். சொசைட்டி ஈக்குவலைசேஷன் கிடையாது, பிரதிநிதித்துவம் கிடையாது, சிறுபான்மைக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது. அப்போ அவன் என்ன செய்கிறான், நம்ம எனக்கான பிரதிநிதித்துவம்னு சொல்லி வெடிகுண்டு வைக்கிறான். தப்பு தான். ஆனால் அது வேறு அவன் அதனுடைய அந்த ஃபைட்டை வேறு எப்படி காட்டுறது உங்கள்கிட்ட? ஸோ இவன் இந்த அக்யூஸ்ட் வந்து டிசர்வ், இவன் இந்த குற்றத்துக்கான தண்டனைக்கான தகுதியானவன். இவனுக்கு தாராளமாக நீங்கள் டிசர்வாக அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். பட் நான் பேசுகிறது இந்த தண்டனையை வச்செல்லாம் இல்லை, இது தொடர்ந்து இல்லாமல் இருக்கிறதுக்கான டீச்சிங்கை கொண்டு வரணும் சொசைட்டியில். இனி இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது. ஒரு 2 ஆணும் பெண்ணும் ஒரு அந்யோன்யமாக உட்காந்துருக்காங்க, இல்லை பர்சனலாக இருக்காங்கன்னா
அவனோட நீ பர்சனலாக இருக்கா, என் கூடயும் நீ படுக்கணும்னு சொல்கிறது தப்பா சரியா? நீங்கள் சொல்லுங்கள். தவறு. தவறு. தவறு தானே? தவறு. உங்களோட லவ்வர் அது. நீங்களும் அவங்களும் பர்சனலாக இருக்கிறீங்க, என்னமோ பண்ணிக்கங்க. நான் வந்துட்டு எனக்கும் கொடுறா அப்படின்னு கேட்குறது எப்படி சரின்னு கேட்குறேன். சாப்பாட்டில் கேட்கலாம். நீ நிறைய சாப்பாடு வச்சுருக்கேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு, தாராளமாக கேட்கணும். இந்த ஈக்குவலைசேஷனில் தொட்டு தாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் உருவாகுது. அது அவரோட மனம் ஒத்து அந்த பெண் இருக்குது. அதை நான் வெடி எடுத்து வச்சுட்டு நான் மிரட்டி நான் ரேப் பண்ணுவேன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி? கிண்டியில் நடந்த சொல்கிறேன். அப்போ முரண்பாடுகள் இருக்குல்ல, முரண்பாடே இல்லாத சொசைட்டியில் நம்ம வாழலை. ஸோ இந்த முரண்பாடை எப்படி களையணுங்கிறத பற்றி நம்ம பேசணும். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு இந்த சொசைட்டியை வெல் எஜுகேட் பண்ணணும், செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும். அவங்களும் பெண் தான், நம்மளை மாரி ஒரு மாற்று பாலினம், நமக்கு சில உடம்புல சில சேஞ்சஸ் இல்லை, அவங்களுக்கு சில சேஞ்சஸ் இருக்குது, அவ்வளவுதான். அதை சரி பண்ணி கொண்டு வரணும். அதுதான் எல்லாருக்குமான ஒரு தீர்வை தரும். நன்றி.